இந்த டிஸ்குக்குள்ளால ஃபில்டர் ஆகி தான் தண்ணி நம்மளுக்கு அவுட் ஆக போகுது. ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, இந்த ட்ரிப் செய்கிற ஆட்களுக்கு தான் இந்த தகவல். நீங்க ட்ரிப்பை செய்யுங்க. நீங்க ட்ரிப்பை செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட மெயின் லைன்ல கட்டாயம் ஒரு டிஸ்க் ஃபில்டரை போட்டுங்க. ஏன்னு சொன்னா, அந்த டிஸ்க் ஃபில்டர் நம்ம பூட்டாம ட்ரிப்பை செஞ்சுட்டோமான்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரிப்பர்ஸை கலட்டி துப்புரவு செஞ்சு போட வேண்டிய ஒரு நிலைமை வரும். கலட்டி மாற்ற வேண்டி வரும். அது ஒரு சாத்தியமற்ற ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா, நம்ம இங்க போட்டோன்னையும் தண்ணி பார்க்கறதுக்கு வடி அழகாத்தான் இருக்கும். ஆனால் அதுல டஸ்ட் வந்து உங்களோட ட்ரிப்பர்ஸ் அடைக்கிறது. கட்டாயம் டிஸ்க் ஃபில்டரை வாங்கி பூட்டுங்க. பூட்டி போட்டு உங்களோட ட்ரிப்பை செஞ்சு பாருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாம தண்ணி சீரான முறையில உங்களோட பயிர்களுக்கு போய் சேரும். இந்த ஃபில்டர் பூட்டுறதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. தண்ணி வார பக்கம் அடுத்த தண்ணி போற பக்கம் இதை மாறிடாம பூட்டுங்க. ஏன்னு சொன்னா, இதுல போட்டிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இப்படி டிஸ்கண்டு இந்தியால என்ன போட்டி, இதுல ஸ்கிரீன் சொல்லி போட்டிருக்கு. சரிதானே? இதை நீங்க கருத்துல கொள்ள தேவையில்லை. இந்த ஃபில்டரை கலட்டுங்க. சரிதானே? வெளியில ஃபர்ஸ்ட் அதை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முதலே என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஃபில்டரை கலட்டுங்க. ஃபில்டரை ஃபுல்லாக கலட்டி போட்டு டிஸ்கையும் இழுக்க அவளங்க டிஸ்கையும் இழுத்து போட்டு இந்த உள்ளுக்கு பார்த்தேன்னு சொல்லி சின்ன பிரதர்ஸ், இதுல பெரிய ஒரு ஹோல் ஒன்று இருக்கு. இதான் தண்ணி வார வழி. சரிதானே? இந்தியால அந்த ஹோல் இல்லை. இந்தியால சைட்ல அந்த ஹோல் இருக்காது. அவ தண்ணி போற வழியை இதுக்குள்ள வச்சிருக்காங்க. சரியா? இது ரெண்டையும் அவதானிச்சு நீங்க இதை பூட்டினலாம்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சீரான முறையில தண்ணி ஸ்ட்ரக் இல்லாம, அதாவது தண்ணி வந்து முட்டி இதை மாறி போட்டுனா இஞ்சால முட்டி இதுக்கு வந்து இஞ்சால போறது கொஞ்சம் கஷ்டம். அவ எப்படி போட்டுனா சரி, அதை டிரெக்ட் அதை என்ன செய்ய முடிச்சுன்னா இந்த ஃபில்டருக்குள்ள வந்துடும். இதுக்குள்ள டிரெக்ட் அந்த தண்ணி வந்து உளுந்து ஃபில்டர் ஆகித்தான் இஞ்சால உங்களுக்கு அவுட் ஆக போகுது. அவ இதை மாத்திரம் அரிசினை கொண்டு இது தான் உள்ளுக்கு ஃபில்டர். இது டிஸ்க். சரிதானே? இதுல நிறைய ஆயிரக்கணக்கான டிஸ்க் இருக்கு. இந்த ஒரு இந்த டிஸ்குக்குள்ளால ஃபில்டர் ஆகி தான் தண்ணி நம்மளுக்கு அவுட் ஆக போகுது. சரியா? இந்த டிஸ்கில் மெல்லிய மயில் துளி, அதாவது என்ன இப்படி சின்ன சின்ன கோடு இருக்கு. இந்த கோடு இந்த டிஸ்கை ஃபுல்லாகவே இருக்கு. அந்த கோட்டுக்குள்ளால என்ன செய்ய போகுது, நம்மளுக்கு தண்ணி ஃபில்டர் ஆகி இந்த லவுட்டுக்கு வரப்போகுது. அவே இதே நம்ம இந்த ஃபில்டரை நீங்க இன்னையும் அவுட்டையும் மாற்றி பூட்டினு சொல்லிச்சுன்னா போற ப்ரெஷர் என்ன செய்யும், குறைஞ்சி வைத்து சீரான முறையில் தண்ணி நம்மளுக்கு எல்லா மரங்களுக்கும் கிடைக்காத போற ஒரு சந்தர்ப்பம் இதில் ஏற்படும். அதுக்காக தான் இந்த இன்னையும் அவுட்டையும் கரிசனை கொண்டு பார்த்து பூட்டுங்க. இந்த டிஸ்க் போட்டு தானே நம்ம ஃபில்டர் போட்டு தானே இருக்கோம், அவையெல்லாம் தண்ணி ஃபில் ஆகி வரும் என்று நினைக்காதீங்க. உங்களோட தோட்டத்தில் அந்த தன்மையை பொறுத்து இந்த டிஸ்க் நீங்க ஒவ்வொரு நாளும் வாஷ் பண்ணி போட வேண்டியும் வரலாம். கிழமைக்கு வேறம் வாஷ் பண்ணி போட வேண்டியும் வரலாம். இந்த டிஸ்கை ஃபுல்லாவே ஒவ்வொன்றா கலட்டி அழகா நம்ம கழுகலாம். இப்படி ஒவ்வொரு டிஸ்கா கலட்டி கழுவி போட்டு ப்ரஷ்ஷை போட்டு கழுவி எடுத்து ப்ரஷ்ஷை போட்டு கழுகுங்க. ப்ரஷ்ஷை போட்டு 2 பக்கம் தேய்ச்சி கழுவி போட்டு திரும்பி இதே மாதிரி கோர்த்து போட்டு போடுங்க. அவை ஒரு டஸ்ட்டும் இல்லாம நம்மளுக்கு என்ன செய்யும், தண்ணி கிடைக்கும். அவை நம்மளோட ட்ரிப்பர்ஸும் பழுதாகாது. சீரான முறையில் இப்போ எல்லா பயிர்களுக்கும் நீர் கிடைக்கும். குட் லக் கைஸ்.